Hebron Ministries. சரி, இன்றைக்கு வேத வசனங்களை கவனிக்கும் பொழுது இன்றைக்கு ஒரு புது சப்ஜெக்ட், செருபீம். செருபீம் செருபீம் செருபீம்னா என்ன அர்த்தம்னா கேருபீன்கள். நம்ம கேள்விப்பட்டிருப்போம் கேருபீன்கள். கேருபீன்கள் கேருபீன்கள் என்ற ஒரு அருமையான சப்ஜெக்ட். அது எக்ஸோடஸ், யாத்திரையாகமத்தின் புஸ்தகம் 25ஆம் அதிகாரத்தில் முதல் வசனத்தை மட்டும் வாசிங்க. பொன்னினால் 2 கேருபீன்களை செய்வாயாக. ஆண்டவர் மோசேயை பார்த்து சொல்றாரு, பொன்னினால் 2 கேருபீன்களை செய்வாயாக. பொன்னை தகடாய் அடித்து அவைகளை செய்து கிருபாசனத்தின் 2 ஓரங்களிலும் கிருபாசனத்தின் 2 ஓரங்களிலும் என்ன செய்ய வேண்டும்? வைப்பாயாக. 4 காரியங்களை தேவன் இன்றைக்கு நமக்கு கற்று தருகின்றார். ஒன்று பார்க்கும்போது செருபீன்ஸ். இந்த செய்தியுடைய தலைப்பு கேருபீன்ஸ், எருபீன்ஸ் இல்லையா? ஒன்று பார்க்கும் பொழுது தங்கத்திலான கேருபீன்கள், செருபீம் ஆஃப் கோல்டு. தங்கத்தினால 2 கேருபீன்களை செய்து அது என்ன பண்ணுமா? கிருபாசனத்தின் மேலே வைக்க கடவாய். சரி, கிருபாசனம்னா மெர்சி சீட்டுன்னு சொல்லுவாங்க. சரி, தங்கத்திலான 2 கேருபீன்கள் முதல் பாயிண்ட். ரெண்டாவது செருபீம் ஆஃப் மெர்சி சீட், கிருபாசனத்தினுடைய கேருபீன்கள். மூன்றாவது காரியம் செருபீம் ஆஃப் ப்ரொடெக்ஷன். அவை எதற்காக வைக்கப்படுகிறது? தேவனுடைய மகிமையை பாதுகாக்க முடியாய். அல்லேலூயா. உங்களை என்னையும் கத்த சபையில் எதுக்கு வச்சிருக்காரு? தேவனுடைய மகிமையை பாதுகாக்க முடியாய். அல்லேலூயா. நான்காவது காரியம் செருபீம் ஆஃப் டெஸ்டிமனி. அது சாட்சியாய் வைக்கப்படுகிறது. நீங்களும் நானும் உலகத்துக்கு சாட்சியாக கத்தர் வச்சுக்க. யூதேவல்லி சமரியாலும் முடிவு பரிந்து நம்ம சாட்சியாய் கத்தர் நம்ம வச்சுக்கிறார். 4 முக்கியமான காரியங்கள் அங்கே சொல்லப்பட்டிருக்கு. இந்த தேவதூதன் எப்படி இருக்கின்றான்? 4 காரியங்களை தேவனுக்காக நிற்கிறான். அதுபோல் நீங்களும் நானும் தேவனுக்காக நிற்க வேண்டும். சரி, இங்கே வசனங்களை நம்ம இப்போ கொஞ்சம் வசனங்களை கவனிப்போம். பார்க்கும் பொழுது கேருபீன்கள், சேருபீம்னு இங்கிலீஷில் போட்டிருக்கு. ஆனால் ஹீப்ரூவில் கெருவீம்னு போட்டிருக்கு. கேருவீம்னா ப்ளூரலில் போட்டிருக்கு. அப்படின்னா பன்மையில் கேராபீன்கள் அப்படின்னு போட்டிருக்கு. சரி, 2 பேர் அதுக்கு மேலே இருக்கிறவங்க கேருபீன்கள் என்று போடப்பட்டிருக்கிறது. எதற்கு என்றால் இந்த கேருபீன்கள் என்ன செய்யணும்னா தேவனுடைய மகிமையை பாதுகாக்க வேண்டும். நான் சொன்னேன், நீங்களும் நானும் இந்த சபையில் தேவன் எழுந்தருளா, சபையிலோட தேவனுடைய மகிமை காணப்படுகிறது. அப்போ சபைக்கு இருக்கிற மகிமையை நீங்கள் நானும் என்ன செய்யக்கூடாது? தொலைச்சி போட்டுறக்கூடாது. அந்த மகிமையை பாதுகாக்க வேண்டும். ஹல்லேலூயா. எங்கே 2-3 பேர் இருக்கணும், அங்கே நான் இருப்பேன் ஆண்டவர் சொல்கிறார். ஹல்லேலூயா. இப்போ பார்க்கும் பொழுது ஆண்டவர் அவனோடு கூட என்ன பேசுகிறாரு? 18ஆம் வசனத்தில் வாசிக்கும் பொழுது பொன்னினால் 2 கேருபீன்களை செய்வாயாக. ஆண்டவர் மோசே கூட பேசும்போது என்ன சொல்கிறாரு? பொன்னினால் 2 கேருபீன்களை செய்வாயாக. இப்போ கேருபீன்கள்லாம் உங்களுக்கு எப்போ நிறைய முறை படிச்சுக்க, எப்போ திடீர்னு எங்கே முதல்ல ஞாபகம் வருது உங்களுக்கு? ஆதியாகமத்தில் என்ன பண்ணுற 3:24 கேருபீன்கள் குறித்து போடப்பட்டிருக்குது. அப்போது அங்கே பார்க்கும் பொழுது ஆண்டவர் என்ன பண்ணுறார்? மனுஷங்கிட்ட சொல்கிறாரு, இந்த தோட்டத்தில், ஏதேன் தோட்டத்தில் நீ எல்லா கனிவிற்களையும் பிடிப்பாய், இங்கே நன்மை தீமாரி கனி விஷயத்தை நீ பறிக்காதே அப்படின்னு சொல்லி கொடுக்குறாரு. ஆனால் இவன் என்ன செய்கிறான்? அவன் இப்போ நம்முடைய மனைவி என்ன பண்ணுறான்? நேராக போயிட்டு அதை பறித்து சாப்பிட்றான். ஏன் பறித்து சாப்பிட்றான்னா அவள் பிசாசுடைய சொல்லுக்கு அவள் என்ன பண்ணிடுறா? அவள் மதிமயங்கு போயிடுறா. அப்போது நீங்கள் என்ன செய்யணும்? உங்ககிட்ட யாராவது உங்களை பற்றி ஏதாவது சொல்லும் பொழுது, இல்லை மற்றவங்களை பற்றி இப்போ நீங்கள் சொல்லும் பொழுது நீ என்ன செய்யணும்? ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் வந்துச்சுரா, ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் வந்துடுச்சு அப்படின்னு மனசில் நீங்கள் நினச்சிங்கன்னா தப்பிச்சிருவீங்க. இப்போ என்ன பண்ணுறான்? இவன் போயிட்டு அந்த பிசாசுடைய சொல்ல கேட்டுட்டு அந்த ஏவாள் என்ன பண்ணுறா? அந்த கனியை புசிப்புக்கு நல்லது, அது ரொம்ப ப்ளசண்ட்டாக இருக்குது, இனிமையானது அப்படின்னு சொல்லி அந்த கனியை பறித்து பொசிச்சுட்டு ஹஸ்பண்ட்டை கொடுத்துட்றான். அந்த ஹஸ்பண்ட் என்ன சொல்லக்கூடும்?
யார் இதுதான் ஆண்டவர் பறிக்கக்கூடாது சொன்னார, நீ ஏன் பறிச்சேன்னு சொல்லி அவன் கேட்கணும். அவன் கேட்கல. அதனால தான் ஆண்டவர் சொல்றாரு, உன்னுடைய மனைவி சொல்லுக்கு நீ கீழ்ப்பட்டதினால். மனைவி சொல்ல கேட்கக்கூடாது இல்லை, கேட்கலாம், அது சஜஷன். ஆனால் டெசிஷன் வேறு. டெசிஷன்னா முடிவு எடுக்கிறது உன் கரங்களிலே இருக்க வேண்டும். ஒரு குடும்ப தலைவன், ஒரு ஆர்கனைசேஷன் லீடர், அவர்களில் 1000 பேர் நமக்கு சஜஷன் கொடுத்தாலும் அவர்கள் முடிவில் தான் அந்த கம்பெனி நடக்க போகுது, அவர்கள் முடிவில் தான் அந்த சபை நடக்காது, ஒரு முடிவில் தான் குடும்பம் நடக்க போகுது. அதனால் டெசிஷன் மேக்கிங் பவர்ஃபுல்லாக ஆண்டவர் தேவன் ஆதாமையும் ஏவாளையும் தேவன் உருவாக்கி பொறுப்புகளை கொடுக்கும் பொழுது இவன் என்ன பண்ணுறான், தவறுகளை சரியாக கவனிக்காத பொழுது அவனால் பூமி சபிக்கப்படுகிறது. இனிமே இவ்வளோ அழகான கனி வர்க்கங்கள்லாம் கொடுத்த பூமி, அது மழை கூட பெய்யாமல் அழகாக மூடு பனி மூலமாக எல்லா ஆசீர்வாதங்களும் கிடைத்த பூமி, இனிமேல் நீ பண்படுத்த கடுவாய் என்ன. அவன் அன்னைக்கு ஒழுங்காக இருந்திருந்தானா நீங்களும் நானும் வேலைக்கு போக வேண்டிய அவசியம் இருந்திருக்காது. வீட்டிலே ஜாலியாக இருந்துட்டு 2 ஆப்பிள் பழத்தை சாப்பிட்டுட்டு 2 ஆரஞ்சு பழத்தை சாப்பிட்டுட்டு ஜாலியாக இருந்திருக்கலாம். என்னென்ன வேணுமோ ஆண்டவர் தேவன் வரி குதிரையில் அப்படியே அழகாக பயணம் செஞ்சுருக்கலாம். சிங்கத்து மேலே உட்காந்து அழகாக பயணம் செய்யலாம். சிங்கத்தை கூப்பிட்ட வா அப்படின்னு நாயை வளர்க்குற மாதிரி சிங்கத்தை வளர்ச்சிருக்கலாம். எவ்வளோ ஆசீர்வாதம்லாம் போயிடுச்சு பாரு. எல்லாத்தையும் நம்ம இழந்து போயிட்டோம். ஒரு வார்த்தைக்கு கீழ்ப்படிதல் எவ்வளோ முக்கியமான ஒன்று என்று கர்த்தர் நமக்கு கற்றுத்தருகிறார். அப்போ இவன் கீழ்ப்படியாதனால பூமி சாபத்துக்கு போகுது. பிறகு தேவனுடைய சமூகத்தை விட்டு போயிடுறான். ஆண்டவரை பார்த்தாவே பயம், தப்பு செஞ்சோன்னா நமக்கு பயம் வந்துடும் பாருங்க. அப்போ போயிட்டு ஒழிச்சிக்கிறான். ஆண்டவர் தேர்றாரு. இவன் என்ன பண்ணுறான், தான் நிர்வாணி இருப்பதை அவன் உறந்தான். அப்படின்னு என்ன அர்த்தம், ஆண்டவர் உருவாக்கும் பொழுது ஜீவசுவாசத்தை கொடுக்கும் பொழுது ஒரு குழந்தை போல அவன் நிர்வாணி என்பதே அவனுக்கு தெரியல. அவனுடைய வெட்கம், அவனுடைய மானம், அவனுடைய எல்லாம் ஒன்றுமே தெரியல. கர்த்தர் அவனுக்கு எல்லாமுமா இருந்தார். ஒரு குழந்தைக்கு தெரியுமா வெக்கமானம் தெரியுமா? தெரியவே தெரியும். எங்கே அவனாலும் டக்குன்னு பார்த்தீங்களா, அதுக்கு தெரியாது. ஆனால் பெருசான ஒன்று நமக்கு வெக்கமான எல்லாம் வந்துடும். அதன் போல் கடைசியில் என்ன பண்ணுறான், அத்தி இலைகளை அவன் உருவாக்குகின்றான். அது நிலையானது இல்லை, அது சுருங்கி போயிடும். பிறகு ஆண்டவர் பார்த்தாரு. இருந்தாலும் ஒரு தகப்பன் என்ன பண்ணுறாரு, அவர்களை ஒரு ஆட்டை அவனுக்காக அடித்து அழகான தோல் உடைகளை உருவாக்கி கொடுத்தார். மனுஷன் கொடுக்கிற ஆசீர்வாதங்கள் நிலையானது இல்லை, ஆனால் தேவன் கொடுக்குற ஆசீர்வாதங்கள் நிலையானது. ஹல்லேலூயா. தோல் உடை கடைசியில் எத்தனை வருஷம் வேணாலும் யூஸ் பண்ணால் அது ஸ்பாயில் ஆகாது. எப்போ ஆண்டவருடைய திட்டம் பார்த்தீங்கன்னா எவ்வளோ அருமையாக இருக்குது. அதுபோல் நீங்களும் நானும் தேவனை அண்டிக் கொண்டீங்கன்னா உங்களுக்கு ஆலோசனை கொடுக்கிற தேவன், அற்புதங்களை செய்கிற தேவன், வழி நடத்துகிற தேவன் உங்களோடு கூட இருக்கிறார். உங்களை அவர் கைவிடவே மாட்டார். பரிசுத்தாவுடைய வல்லமை, அபிஷேகம், தேவனுடைய தயவுகள் உங்கள் மேலே கர்த்தர் வச்சுக்கிறார். பிறகு என்ன பண்ணுறாரு, எல்லாம் பேசி முடிச்சுட்டு கர்த்தர் என்ன பண்ணுறாரு, இவன் சொல் பேச்சை கேட்கல, இனிமேல் ஏன் சமூகத்தில் இவன் இருக்கக்கூடாது. அவனை என்ன பண்ணுறாரு, அவனை ஏதேன் தோட்டத்தில் துரத்தி விட்டு விடுகிறார். ஹல்லேலூயா. 24ஆம் வசனத்தை வாசிக்குமா. அவர் மனுஷனை துரத்தி விட்டு ஜீவ விருட்சத்திற்கு போகும் வழியை காவல் செய்ய. போட்டுக்கலாம் பேரு, ஆதாமை துரத்தி விட்டுன்னு போகலாம். ஆனால் அவர் போடல மனுஷனை. அப்படி என்ன அர்த்தம்னா, மனுஷ குலத்துக்கே அவமானத்தை கொண்டு வந்துடுறான். அதனால் ஆவியானவர் எழுதும் போது எப்படி எழுதுறாரு, மனுஷனை துரத்தி விட்டு, பேரை மறந்துடுறார். பயங்கரமான காரியம் பார்த்தீங்களா? படிக்கும் போது எவ்வளோ வேதனையாக இருக்குது. ஹல்லேலூயா. நீங்கள் ஒரு 4 வாரம் 4 மாதம் சர்ச்சுக்கு வரலாம், உங்கள் பேர் எனக்கு மறந்துடும், அப்புறம் மூஞ்சி மறந்துடும். நீ மார்க்கெட்டில் பார்த்து ப்ரைஸ் லாஸ் சொன்னார, நீயா எனக்கு ப்ரைஸ் லாஸ் சொல்ல, நீ யாருன்னு நான் கேட்பேன். கேட்க மாட்டேன். இன்றைக்கி கூட நான் காரை விட்டு எடுக்கும்போது பாஸ்டர் நல்லா இருக்கீங்களான்னு கேட்டார். அந்த ஆளை கூட்டேன், ஏன் என்ன நல்லா இருக்கு, நீ யாருன்னு கேட்டேன். நான் உங்கள் விசுவாசி, எங்கே இருக்குன்னு கேட்டேன். நான் இங்கே அங்கேன்னு சொன்னார். நீ போய்ட்டு அப்புறம் பேசுகிறேன் அப்படின்னு. ஹல்லேலூயா. இப்போ விசுவாசி, சபைக்கு வராத ஒரு விசுவாசி போதகருக்கு ஒரு நாளும் அவருடைய சந்தோஷத்தை நீ திருப்திப்படுத்த முடியாது. ஹல்லேலூயா. இப்போ மனுஷனை துரத்தி விட்டு ஜீவ விருட்சத்துக்கு போகும் வழியை, ஜீவ விருட்சத்துக்கு போகும் வழி, ஜீவ விருட்சத்துக்கு போகும் வழியை காவல் செய்ய ஏதேன் தோட்டத்திற்கு கிழக்கே கேருபீன்களையும் வீசிக்கொண்டிருக்கிற சுடரொளி பட்டயத்தையும் ஃப்ளேமிங் ஸ்வர்ட் பட்டயத்தையும் வைத்தார். drove out the man. அந்த மனுஷனை துரத்திட்டு
ஆண்டவர் என்ன சொல்றாரு? ஜீவ விருட்சத்துக்கு போகும். ஆண்டவர் என்ன பண்றாரு? ட்ரீ ஆஃப் லைஃப், ஜீவ விருட்சம். ஆண்டவர் அந்த ஜீவ விருட்சத்துக்கு கனியை புசிச்சா என்ன பண்ணும்? கடைசி வரையும் சாவே வராது. அவ்வளோ பெரிய திட்டத்தை வச்சிருந்தாரு. கடைசியில் என்ன பண்றாரு? அதை பாதுகாப்பதற்கு. ஏன்னா நன்மை தீமை அறிஞ்சு போயிட்டான், எது தப்பு எது ரைட்டுன்னு தெரிஞ்சு போச்சு. அதனால எப்போ நாம் தேவனை சந்தேகிக்கிறோமோ அன்றைக்கு நம்முடைய அற்புதங்கள் இன்னும் போயிடும். ஹல்லேலூயா. ஒரு குழந்தை போல தேவனை என்ன பண்ண வேண்டும்? விசுவாசிக்க வேண்டும். சரி, அப்போ என்ன பண்றாரு? ஜீவ விருட்சத்துக்கு போகிற வழியை அந்த கேருபீன்கள், அப்போ அந்த காவல் செய்வதற்கு 2 கேருபீன்களை வச்சிடுறாரு. அப்போ அந்த கேருபீன்கள் அப்போ என்ன பண்ணுது? உயிரோடு கூட இருக்குது. அதுதான் இன்னைக்கு சப்ஜெக்ட். அப்போ முதல் ஆதியாகமத்தில் கேருபீன்களை தேவன் கொண்டு வருகிறார். அந்த கேருபீன்களை காவல் செய்வதற்காக. அதனால செருவீம் என்ன அர்த்தம்? கடவுளுடைய மகிமையை பாதுகாக்கிற இடம். அப்போ எப்பெல்லாம் ஏதேன் தோட்டத்துக்கு தேவன் வந்தாரோ தேவனுடைய மகிமை காணப்பட்டுச்சு. எப்பெல்லாம் தேவலத்தை வந்து ஆராதிக்கிறீர்களோ கர்த்தர் இறங்கி வந்து உங்களை ஆராதிக்கிறார். குறைகள் எல்லாம் கர்த்தர் தேவன் மாற்றி விடுகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சரி, கவனிங்க. அப்போ ஆண்டவர் இப்போ அந்த உயிருள்ள கேருபீன்கள் பிறகு என்ன, இந்த ஆதாம் முதல் லீடர், அவன் தான் முதல்ல கர்த்தர் பொறுப்புகளை கொடுக்கிறார். இந்த உலகத்தையே வழி நடத்துகிற பொறுப்புகளை ஆதாம் கையில் கொடுக்கிறார். அவன் ஃபெயிலியர் ஆயிடுறான். ஃபெயிலியர் ஆகிட்டோன்னே தேவனுக்கு என்ன செய்யுதுன்னு தெரில. ஆண்டவர் பிறகு சந்ததி பெருக ஆரம்பிக்குது. ஆபிரகாம் வருகிறான், ஈசாக்கு வருகிறான், யாக்கோபு வருகிறான். பிறகு ஆண்டவர் என்ன செய்கிறார்? மறுபடியும் ஏதேன் தோட்டத்தை போல கர்த்தர் என்ன செய்கிறாரு? அடுத்தவன் கையில் அந்த பொறுப்புகளை கொடுக்க நினைக்கின்றார். பிறகு ஆபிரகாம் கரங்களில் பார்க்குறாரு. அவன் உண்மையாக இருக்கிறான், கீழ்ப்படுகிறான். சொன்னவுடனே தன்னுடைய ஜனத்தை விட்டு தன்னுடைய குடும்பத்தை விட்டு வந்துடுறான். வந்த உடனே பார்க்குறாரு, அவன் சொல்கிற பேச்சுக்கெல்லாம் கீழ்ப்படினோடனே ஆண்டவர் பார்த்துட்டு, நீ நடக்கிற இந்த பூமியை உனக்கு தருவேன். ஹல்லேலூயா. அப்போ அந்த ஆபிரகாமுக்கு தேவன் சந்ததிக்கு அந்த பூமியை தேவன் கொடுத்து விடுகிறார். பிறகு சொல்லும் பொழுதே சொல்லிடுறாரு, 400 வருஷங்கள் 430 வருஷங்கள் நீ அடிமையாக இருப்பாய். பிறகு இந்த இடத்தை பாலும் தேனும் ஓடுகிற கானான் தேசத்தை நான் உனக்கு தருவேன் அப்படின்னு சொல்லிடுறாரு. அதுபோல் பிறகு 430 வருஷங்களுக்கு பிறகு அந்த தேசத்தை தேவன் கொடுப்பதற்கு முன்பாக தேவன் வழி நடத்துகிறார். வழி நடத்தும் பொழுது ஆண்டோடைய உள்ளத்தில் வருது, ஆதாம் தவறை செஞ்சிட்டான், என்னை விட்டு விலகி போயிட்டான், இப்பொழுது மோசே கரங்களில் இந்த பொறுப்புகளை நான் கொடுக்க போகிறேன். ஹல்லேலூயா. அப்போ மோசே கிட்ட தேவன் பேசுகிறாரு, நீ வனாந்தரத்தை வர என் பேச்செல்லாம் கேட்குற, நான் சொல்கிற மாதிரிலாம் நடக்கிற, கோலை நீட்டுனா கோலை நீட்டுற, ஜபின்னா ஜபிக்கிற, எனக்காக எல்லாம் செய்கிற. அதனால் ஆதாமுக்கு கொடுத்த பொறுப்பை போல நான் உனக்கு ஒரு பொறுப்பை கொடுக்குறேன். என்ன பண்ண வேண்டும்? நீ உடன்படிக்கை பெட்டியை செய்ய வேண்டும். நீ உடன்படிக்கை பெட்டி செய்யும் பொழுது நான் எப்பெல்லாம் ஆதாமோடு வந்து பேசணும், அதுபோல் நான் உன்னோடு கூட வந்து நான் உலாவுவேன், உன்னோடு கூட நான் இருப்பேன், வனாந்தரம் என்று பாராமல் நான் உன்னோடு கூட இருப்பேன் என்று ஆண்டவர் சொல்கிறார். அப்பொழுது பிரகாரம் பரிசுத்தலம், மகா பரிசுத்தலம் என்று 3 நிலைகளை உண்டாக்கி அந்த மகா பரிசுத்தலத்தை உடன்படிக்கை பெட்டியை நீ வைக்கும் பொழுது அந்த உடன்படிக்கை பெட்டியிலே வந்து நான் அமர்வேன், உன்னோடு கூட நான் பேசுவேன். என்னோடு கூட நீ எதையெல்லாம் பேசுகிறாயோ அதை போய் நீ மக்களுக்கு ஆரோன்ட்டு சொல்வாய். ஆரோன் பிறகு மக்கள்கிட்ட சொல்வான், மூப்பர்கிட்ட சொல்வான். பிறகு இந்த ஜனங்கள் வழி நடத்தப்படுவார்கள் என்ற ஒரு பெரிய திட்டத்தை கர்த்தர் என்ன செய்கிறாரு? யார் கையில் கொடுக்குறாரு? மோசே கையில் கொடுக்குறார். மோசே அருமையான ஒரு கீழ்ப்படிதல் உள்ள மனுஷனாக இருக்கிறான். அவன்கிட்ட சொல்கிறாரு, நீ என்ன செய்யணும்? தங்கத்திலானால ஒரு அருமையான 2 கேருபீன்களை செய்வாயாக. எவ்வளோ ஸ்டோரி வருது பாரு, எவ்வளோ ஸ்டோரி. பொன்னை தகடாய் அடித்து அவைகளை செய்து, முதல்ல பொன்னினால் 2 கேருபீன்களை செய்வாயாக. அங்க உயிரோடு கூட இருந்த அந்த கேருபீன்கள் இப்பொழுது ஆசரிப்பு கூடாரத்துக்கு வந்து விடுகிறது. அந்த கேருபீன்கள் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறது. அதனால கர்த்தர் அடுத்த நிலைக்கு அந்த கேருபீன்களை உயர்த்தி விடுகிறார். ஹல்லேலூயா. நீங்களும் நானும் அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சா கர்த்தர் நம்ம உயர்த்திக்கிட்டே இருப்பார். ஹல்லேலூயா. இந்த 7 வருஷம் உபத்திரவத்தில் தேவன் எத்தனையோ மாற்றங்கள், எத்தனையோ காரியங்கள், எத்தனையோ உபத்திரவங்கள், எத்தனையோ பண கஷ்டங்கள், நிந்தைகள், அவமானங்கள் எல்லாவற்றையும் தேவன் கொடுத்தாலும் கூட அவருடைய சமூகத்தில் நீங்களும் நானும் நம்முடைய எப்ரோன் சபையை நிற்க தேவன் நம்மை தெரிந்து கொண்டார். ஹல்லேலூயா. ஆண்டவர் உங்களை ஆஸ்வதிக்க இரக்கமுள்ளவராய் இருக்கிறார். அப்போது ஆண்டவர் சொல்கிறாரு, நீ என்ன செய்யணும்?
பொன்னினால் 2 கேருபீன்களை செய்வாக. அப்போ அங்க அந்த உயிரோடு கூட இருந்த கேருபீன்கள் இப்பொழுது எக்ஸாம்பிளா மாறிவிடு. சபை உடன்படிக்கை பெட்டி என்றாலே சபை, உடன்படிக்கை பெட்டி என்றாலே இயேசு கிறிஸ்து. அல்லேலூயா. சபை எப்படி இருக்க வேண்டும் அப்படின்னா மாறுதலா இருக்கும், மாதிரியாய் இருக்க வேண்டும். மாதிரியாய் மாறிவிடக்கூடாது. மாதிரியாய் இருக்கும், மாடலா இருக்கணும், மாதிரியாய் போயிடக்கூடாது சபை கம்ப. அப்போ ஆண்டவர் தேவன் சபையை அதிகமாய் நேசிக்க ஆரம்பித்து விடுகிறார். தேவனுடைய ஏன்னா தன் சுய ரத்தத்தினால சம்பாதித்து கொண்ட சபை இது. அப்போ தான் சபையில் ஆண்டுடைய திட்டங்கள், தேவனுடைய திட்டங்கள் அங்கே 3 காரியங்கள் உடன்படிக்கப்பட்டு இருக்கு. மண்ணா வைக்கப்பட்ட பாத்திரம், பிறகு கற்பனைகள், பிறகு வழிகால். இது 3 காரியமும் புதிய ஏற்பட்ட சபையில் கர்த்தர் வச்சிருக்கிற. நம்ம இருதயத்தை தாழ்த்தும் பொழுது, பாத்திரம்னாவே இருதயம், அப்போ தாழ்த்தும் பொழுது ஆண்டவர் என்ன செய்கிறாரு? கற்பனைகளுக்கு கீழ்ப்படிய செய்கிறார். கற்பனைகளுக்கு கீழ்ப்படியும் போது அவர் யாரோன் கோல் எப்படி வழி நடத்துதோ அவர் சபையை வழி நடத்த ஆரம்பித்து விடுகிறார். அல்லேலூயா. அப்போ உடன்படிக்கைப்பட்டியாக இயேசு எப்பொழுதும் நம்மோடு கூட இருக்கிறத நம்ம உணர முடியுது. அப்போது அவர் சொல்கிறாரு, அன்றைக்கு பார்த்த அந்த கேருபீன்கள் இப்பொழுது மாதிரியாய் வர வேண்டும். அது எப்படி செய்ய வேண்டும் என்றால் பொன்னினால் செய்யப்பட வேண்டும். ஒரு நல்ல அழகான நகை, ஜுவல்ஸு எல்லாம் செய்யும் பொழுது, விலையேறப்பட்ட தங்கத்தினால் செய்யும் பொழுது அது பொண்ணில் உருக்கி அவன் தன்னுடைய கற்பனையில் அதை செய்வான். நம்ம நிறைய முறை அதை பார்த்துருக்கோம்ல. அதனால் ஆண்டவர் ஆரோன் என்ன பண்ணுறான்? கன்றுக்குட்டியை செய்து விடுகிறார் நெருப்பில் உருக்கி. அதுபோல் ஆண்டவர் இதுதான் நம்ம இன்றைக்கி ஷேருபீன்கள் எப்படி, சேருபீம் எப்படி உருவாக்கப்பட்டுச்சு, அதான் இன்றைக்கி ஸ்டோரி. ரொம்ப ஹையஸ்ட் சீக்ரெட்ஸ் கர்த்தர் வச்சிருக்கிறார் பாருங்க. அது போல் கர்த்தர் என்ன பண்ணுறாரு? 2 காரியங்களை. அப்போ இந்த பொன்னினால் 2 கேருபீன்கள் செய்யப்படணும். அதில் எங்கே செய்யணும்? அது நெருப்பில் போட்டு உருக்க வேண்டும். அதுபோல் சபை என்பது வெறும் ஆசீர்வாதத்துக்கு மாத்திரமல்ல, அந்த சபை அநேக முறை உருக்கப்படும். அல்லேலூயா. அப்போ உருக்கப்படுவது எதை குறிக்கிறது? ஒரு நல்ல நகை இருக்குது, அழகான ஜுவல் இருக்குது, கோல்டு இருக்குது. அந்த கோல்டுக்கு ஒரு பொசிஷன் இருக்குது. ஒவ்வொரு நகைக்கும் ஒரு பொசிஷன் இருக்குது. இன்னும் அழகான விலை உயர்ந்த டைமண்ட்ஸில் நிறைய பொசிஷன் இருக்குது. இந்த டைமண்ட் கோஹினூர் வைரம்னா ரொம்ப காஸ்ட்லி, அது போல் இருக்குது. அப்போ உருக்கப்படும்போது அதோடைய பொசிஷனை இழந்து போயிடுது. பொசிஷனை இழந்து நமக்கு பெரிய சர்ச் இருந்துச்சு, லேக் ஏரியா சர்ச், பெரிய சர்ச் இருந்துச்சு. அது உருக்கப்படுகிறது, உருக்கப்படுதுன்னா உபத்திரப்படுத்தப்படுது. அப்போ அதோட பொசிஷனை இழந்து போகுது. எல்லாமே உருக்கப்படும் பொழுது அது நிலை குறைஞ்சி போகுது. ஆனால் அந்த பொண்ணு உருக்கப்படும் பொழுது அந்த பொண்ணு என்ன பண்ணும் பொழுது எவ்வளோ அதிகமாக அதை உருக்கிறாரோ அவ்வளோ அதிகமாக அது பிரகாசிக்கிறது. அப்படின்னு என்ன அர்த்தம்? அதனுடைய கலும்புகள் எல்லாம் நீர்க்கப்படுகிறது. ஒரு விசுவாசி எவ்வளோ உடைக்கப்படுகிறானோ, ஒரு விசுவாசி எவ்வளோ நிந்தைக்குள்ளாகிறாரோ, ஒரு விசுவாசி எவ்வளோ கண்ணீர் சிந்துகிறாரோ, அது சன்னீர் சிந்திசல் உபத்திரத்துக்குள்ளே போக 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 ஆண்டவர் உங்களை என்ன பண்ணுறாரு? கழிவுகளெல்லாம் நீக்கி விடுகிறார். ஹல்லேலூயா. சில பேருக்கு குடும்ப பாரங்கள் இருக்கும், எப்படி நிறைய காரியம் நல்ல வீட்டில் அமையாது. சில பேருக்கு பிள்ளைகள் அடங்காது. இப்படி ஏதாவது ஒரு பெரிய காரியங்கள் இருக்கும். திரும்ப 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 இந்த பிரச்சனை 7 முறை அந்த பிரச்சனைகள் வருகிறது. நம்ம சபை இப்பொழுது நமக்கு 2017 2024 7 வருஷம் ஆச்சு. நான் ஆண்டவர்கிட்ட கேட்டேன், ஆண்டவரே எப்போ ஆண்டவரே இந்த உபத்திரம் முடியும்னு கேட்டோன்னு 3 வருஷத்துக்கு முன்னாடி சொன்னார். 7 வருஷம் ஆகும்னாரு. நான் தெரிந்து கொள்ளப்பட்டது வேணா, நான் அந்த காலத்தை குறைப்பின்னு இருக்கேன். இல்லை, உனக்கு நான் குறைக்க மாட்டேன். திட்டவட்டம். சரி, 7 வருஷம் முடியுது. அந்த 7 வருஷம் பார்க்கும்போது எத்தனைன்னு தெரியல எனக்கு. அப்போது ஆண்டவர்கிட்ட கேட்கும்பொழுது நீ முன்னாடியே போட்டு வச்சுருக்க பாரு அப்படின்னு பார்த்தா, தேடி பார்த்தா கிடைக்கல. அப்புறம் உபவாசம் இருக்கும்பொழுது அப்போ சர்ச் ப்ராப்ளம் சொல்லி இதில் போட்டு வச்சுருக்கிறேன் ஐபேடில். அப்புறமா தேடி பார்த்தா அதில் கரெக்டாக 2017 வருஷம் ஜூலை மாதம் 13ஆம் தேதி நம்ம சர்ச்சு மூடப்பட்டது. கோர்ட் ஆர்டரில் நம்ம சபை மூடப்பட்டுச்சு. அப்போது பார்த்தோம்னா எனக்கு ஆச்சரியமாக இருந்துச்சு. அப்புறம் ஆண்டவர்கிட்ட கேட்டேன், ஆண்டவரே அப்படின்னு சொல்லி நான் எப்போவுமே என்ன பண்ணுவேன், கொஞ்சம் உள்ள ரிசர்ச் பண்ணுற ஆள். உடனே என்ன பண்ணேன், அப்போ ஜூலை மாதம் முன்னே என்ன ஏதோ ரீசன் இருக்கா, ஏன் ஜூலை மாதம் அப்படின்னு பார்த்தும் பொழுது எருசலேம் ஆலயம், சாலமோன் கட்டின எருசலேம் ஆலயம் இடிக்கப்பட்டது ஜூலை மாதம். பிறகு இன்னும் கொஞ்சம் ரிசர்ச் பண்ணும்போது ஆலயம் கட்டப்பட்டு திறக்கப்பட்டது ஜூலை மாதம். திறக்கிறது ஜூலை மாதம், மூடுறதோ
ஜூலை மாதம். அதனால் ஆண்டவர் தேவன் அநேக காரியங்களை, ரகசியங்களை தேவன் வெளிப்படுத்த. அதனால் நம்ம விசுவாசிக்கிறோம், இந்த மாதத்திலிருந்து கர்த்தர் ஒரு பெரிய திட்டத்தை எப்ரோனுக்கு கொடுக்க வல்லமை உள்ளவராக இருக்கிறார்.